தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/11/2024 செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 8:59 வரை பிறகு மூலம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். சிவன் மகனை வழிபட்டு சிந்தை மகிழ வேண்டிய நாள். இன்றைக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். நேற்று தினம் சனி வக்ர நிவர்த்தி. கும்பராசியிலே இதுவரை வக்ரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விட்டார். இப்படி வக்ர நிவர்த்தியான பின்னாலே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்றெல்லாம் நடப்பவர்களெல்லாம் இன்றைக்கு சனி பகவானையும் வழிபட வேண்டும், விநாயகப் பெருமானையும் வழிபட வேண்டும். அங்கனம் வழிபட்டால் அந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனைமுகப் பெருமானை வழிபடுவதற்கு உகந்த சதுர்த்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. சதுரம் என்றால் 4 திசைகளிலும் உள்ள கோடுகள் பூர்த்தியாவது. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக சதுர்த்தியிலே நாம் விரதம் இருக்க வேண்டும். கற்பகமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு கவலைகளை போக்கும். பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய கற்பகமூர்த்தி வடக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார். எனவே அங்கு வருபவர்களெல்லாம் செல்வ வளம் கொழிக்க வாழ்கிறார்களாம். ஆகையினாலே அந்த கற்பகமூர்த்திக்கு என்று ஒரு பாடல் உண்டு. ஆனை வடிவானவனே கற்பகமூர்த்தி, நல்ல அருகம்புல் ஏற்றவனே கற்பகமூர்த்தி, பானை வயிறானவனே கற்பகமூர்த்தி, அந்த பரவனுக்கு திருமகனே கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மணங்கமழும் கற்பகமூர்த்தி, நல்ல சதுர்த்தியிலே வரங்கொடுக்கும் கற்பகமூர்த்தி. இன்றைக்கு சதுர்த்தி. சந்தனத்தில் மணங்கமழும் கற்பகமூர்த்தி, நல்ல சதுர்த்தியிலே வரங்கொடுக்கும் கற்பகமூர்த்தி, மந்திரத்தில் ஓம் வடிவம் கற்பகமூர்த்தி, உன்னை மறவாமல் போற்றிடுவோம் கற்பகமூர்த்தி, மோதகத்தில் பிரியம் வைத்தாய் கற்பகமூர்த்தி. அதற்கு இன்றைக்கு மோதகம் நைவேத்தியம் வைக்கணும். மோதகத்தில் பிரியம் வைத்தாய் கற்பகமூர்த்தி என்று முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி, ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி. இதை அவசியம் கவனிக்கணும். நீங்கள் ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரம் கிடைக்கும் கற்பகமூர்த்தி. ஜாதகத்தில் கேது தசை நடந்தாலும் சரி, ராகு தசை நடந்தாலும், சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும், எந்த விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருந்தாலும், பாதகாதிபதியாக இருந்தால் கூட அதை சாதகமாக மாற்றுகிற ஆற்றல் சதுர்த்தி விரதத்திலிருந்து ஆனைமுகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு கிடைக்குமாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆனைமுகனை என்று வழிபாடு செய்யுங்கள். சனி வக்ர நிவர்த்தி ஆனதினாலே அந்த ஆதிக்கத்தை இதுவரை இருந்து அதன் மூலமாக சில துயரங்களை அனுபவித்தவர்கள், அதாவது கும்பராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் எல்லாம் இன்று ஆனைமுகப் பெருமானையும் சனி பகவானையும் வழிபடுவது நல்லது என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 8:59 வரை சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்தால் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அதிகாலையில் செய்து விடுவது நல்லது என்றாலும் கூட 8:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதற்கு மேல் உங்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் வந்துவிடும் என்றாலும் கூட காலை நேரத்திலே வரும் தொலைபேசி வழி தகவல்கள் உங்களுக்கு கொஞ்சம் இடையூறு தருவதாக இருந்தால் கூட நீங்கள் நல்ல பலனாக நடக்க வேண்டும் என்று இன்று சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு சிதறுகாய உடைத்து விட்டு வந்து உங்கள் வாழ்க்கையை தொடங்கினால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மாறும். இன்று அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:59க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயத்தை காட்டிலும் செலவுகளே கூடும். ஆரோக்கியத்தில் கூட அக்கறை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடும். ஏதாவது சிறு தொல்லைகள் வரலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரலாம். உத்தியோகத்தில் பணிபுரிவர்களாக இருந்தால் அங்கு மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களால் நலம் கிடைக்கும் நாள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் பற்றி சிந்திப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி இப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளில் கிடைத்தாலும் கூட பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் இப்பொழுது கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. ஏனாவது இருப்பு தொகை கொஞ்சம் குறையலாம். வீண் விரயங்கள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். தவிர்க்க முடியாத விரயங்கள் செய்யத்தான் வேண்டும் என்றாலும் குடும்பத்திற்காக நீங்கள் செலவிடுவது நல்லது. இந்த நேரத்திலே குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அதனுடைய எதிர்கால நலன்கருதி செலவிடலாம். அல்லது
கல்யாண வயது வந்த பெண் குழந்தைகள் இருந்தால் சீர்வரிசை பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நல்ல விரயமாக பண்ணினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இடமாற்றங்கள் இனிமே தரும் விதமே உங்களுக்கு அமையலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் இப்பொழுது பணியில் சேரும் வாய்ப்பு வந்துவிடும். அது மட்டுமல்ல, உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உன்னதமான நாள் இந்த நாள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்திலே செவ்வாய். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் கிடைக்கின்ற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள், வெற்றிகரமான நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் உங்கள் ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கின்றார். அரசு வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கும். இன்றைக்கு எதிலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக ரகசியங்களை வெளியிலே சொல்ல வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. 2லே சுக்கிரன் இருப்பதனாலே கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு எதிரிகள் செயல்படும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்திலே கேது. பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும் என்றாலும் கூட பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகின்றது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். நாளிலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். தனுசு ராசி நேயர்களே, காலை 8:59க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வந்து விடுகின்றார். எனவே உங்கள் ராசிக்குள் காலை 8:59க்கு மேல் சந்திரன் வருகின்ற பொழுது அஷ்டமாதிபதி சந்திரன் என்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்று தேவை. அது மட்டுமல்ல, எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளையே வளர்த்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள். செவ்வாய் 7லே இருக்கின்றார். நீச்சம் பெற்றிருக்கின்றார். 2லே சனி வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ முயற்சித்தால் அது நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இன்று பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம்பெறும் நாள். சஞ்சலங்கள் தீரும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வியாபார போட்டிகளை ஒரு வழியாக சமாளிப்பீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. எனவே உங்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்கின்ற நாள். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். 3லே குரு வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த தடைகள் அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் மிகுந்த நன்மை தருகின்ற நாளாகவே அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.